வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்மஸ் பண்டிகை வருவதை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ரயிலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரயில் புறப்படக்கூடிய இடம் ஒன்று, போய் சேரக்கூடிய இடம் ஒன்று. ஆனால் புறப்பட்ட இடத்துக்கே எல்லா சிறப்பு ரயில்களும் திரும்பி வருவது வழக்கம். ஆனால் இந்த சிறப்பு ரயிலானது புறப்படும் இடத்திற்கு திரும்பி வராமல் வேறொரு இடத்திற்கு செல்ல இருக்கிறது. அது எந்த சிறப்பு ரயில் அப்படின்னா, தமிழகத்தின் வழியாக இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலாக இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலுக்கான எண் ட்ரெயின் நம்பர் 07361 அப்படிங்கிற நம்பரில் வர்ற டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி காலையில் 6:55 மணிக்கு ஹூப்ளியில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது அன்னைக்கு பிற்பகல் எஸ்எம்பிடி பெங்களூருக்கு வருகிறது. எஸ்எம்பிடி பெங்களூருக்கு அப்புறம் பங்காருப்பேட்டை குப்பம் வழியாக சேலம் வந்து சேலத்திலிருந்து ஈரோடுக்கு அப்புறம் திருப்பூருக்கு அப்புறம் சிறப்பு ரயில்கள் வழக்கம் போல செல்லக்கூடிய போத்தனூர் வழியாக கேரளாவுக்கு செல்ல இருக்கிறது. இந்த சிறப்பு ரயிலானது கேரளாவில் எங்கே அப்படின்னா திருவனந்தபுரம் நார்த் வரைக்குமே இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது. இந்த ரயில் கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் வழியாக இயங்க இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த சிறப்பு ரயிலில் நிச்சயமாக சொல்லணும்னா 3 ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது, 12 ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது, 3 தேர்ட் ஏசி பெட்டி இருக்கிறது, ஒரு செகண்ட் ஏசி பெட்டி இருக்கிறது. ஆனால் ஹூப்ளியில் இருந்து கிளம்பி திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு போயிட்டு ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07362 அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் நார்த்தில் இருந்து கிளம்பி ஹூப்ளி வரைக்கும் போகாமல் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. பிற்பகல் 12:40 மணிக்கு 24ஆம் தேதி புதன்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாக பயணித்து காலையில் 5:50 மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூரை சென்றடைகிறது. ஆக 24ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடில் இருந்து பெங்களூர் போகணும்னா இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். இரவு நேரத்தில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் 5:50க்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அதே மாதிரி 23ஆம் தேதி கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.